உள்ளோடு சரி லோகன் இங்க வா. லோகன் ஹாப்பி நியூ இயர் சொல்லு. ஹாப்பி நியூ இயர். இரு லோகன் ஹாப்பி நியூ இயர் சொல்லு. ஈகன் அண்ணா சொல்ற மாதிரி சொல்லு. ஹாப்பி நியூ இயர். லோகன் சொல்லு. ஹாப்பி நியூ இயர். என்னது இங்க பாரு. ஹாப்பி நியூ இயர் சொல்லு. லோகன் 2021 சொல்லு. 20 சொல்லு. 21 ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். லோகன் இது என்னது லோகன்? இது பிளாங்கெட். இது என்னது? டென்ட் சொல்லு. டென்ட். அம்மா டென்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஒரு 25 பீப்புள் இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டிக்கு வந்து நான் சமைச்சு தரப்போகிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து வெளியில் வந்து ஒரு ஆர்டர் எடுத்து நான் சமைக்கிறது. ஜென்ரலாக வீட்டில் வந்து நான் எப்போதுமே என்னோட பசங்க பர்த்டே பார்ட்டிஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணால் மோஸ்ட்லி எல்லா ஐட்டமுமே நான் பண்ணிடுவேன். நான் மட்டும்தான் வெளியில் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ ரொம்ப வருஷமாக வந்து எனக்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுக்கணும். ஏன்னா எனக்கு சமைக்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. எனக்கு சமைக்கிறது அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க. மேபி அதனாலேயோ என்னவோ தெரில, எனக்கு சமையலும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்யாணம் ஆகி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நல்லா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக சமைக்க ஆரம்பித்தது. அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து நார்மலாக இட்லி, தோசை அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகிட்டு சமையல் கற்றுக்கிட்டோம். நம்ம புதுசாக கல்யாணம் ஆகும்போது புதுசாக நிறைய ட்ரை பண்ணுவோம். அப்படி தான் நான் வந்து கல்யாணம் ஆகி யூஎஸ்க்கும் வந்ததுனால நிறைய யூடியூப் பார்த்து தான் நானுமே சமையல் நல்லா கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 25 பீப்புளுக்கு வந்து சமைச்சு கொடுக்க போகிறேன். நான் என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் ரொம்ப நாளாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நான் அந்த மாதிரி சமைச்சு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ட்ரை பண்ணுங்க நான் அப்படின்னாங்க. சரி நானும் வந்து செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சமைக்கும் போதும் சரி, அந்த சமைச்சதை நான் டெலிவர் பண்ணும்போதும் சரி. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு தேவையான கிட்டத்தட்ட நான் வந்து 3 கிலோ வெங்காயம் வந்து நான் செய்ய போகிற டிஷ்ஷஸ்க்கு வந்து கட் பண்ணேன். எனக்கு வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக நம்ம வெட்டினோன்னா சீக்கிரமாக வந்து வதங்கிரும். ஸோ சமையல் குக்கிங் டைம் வந்து நமக்கு வந்து கம்மியாகும். அதனால தான் வந்து நான் நல்ல பொடியாக வெட்டிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ஐட்டம் என்னென்னா, மட்டன் ஃப்ரை, மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து எம்டி சால்னா, பரோட்டா அவங்க வந்து வெளியில் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதம். இதெல்லாம் தான் நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் வந்து எந்த ரெசிபீஸும் போட போகிறதில்ல. நான் எப்படி வந்து இவ்வளோ பேருக்கு செய்கிறேன் அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து நான் 2 வகையான வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். என்னென்னா வெள்ளை வெங்காயம், சிவப்பு வெங்காயம். ஏன்னா வந்து சிகப்பு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மட்டன் ஃப்ரைக்கெலாம் வந்து லாஸ்ட்டில் போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் தரும். அதனால வந்து 2யுமே மிக்ஸ் பண்ணி வெட்டி வச்சுட்டேன். அடுத்து தக்காளி வந்து தேவையான அளவு வெட்டிக்கிறேன். இதெல்லாம் வெட்டி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அடுத்து ரெடி பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே எப்படி சமைக்கிறேன்றதை பார்க்கலாம். நம்ம பல்காக சமைக்கும் போது எப்போதுமே வெட்ட வேண்டியதெல்லாம் முன்னாடியே நம்ம வந்து செஞ்சுட்டோன்னா சமையல் கடகடன்னு ஆகிடும். நான் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து 5 கிலோ மட்டன், 4 கிலோ சிக்கன் செய்ய போகிறேன். ஸோ மட்டன் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் தான் நமக்கு வேகிற டைம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் மட்டன் வேக வைக்க போகிறேன். நான் மட்டன் வந்து குழம்பும் பண்ணி ஃப்ரையும் பண்ணுறனால நான் வந்து எப்படி பண்ண போகிறேன்னா,
எல்லா மசாலாவும் போட்டு வேக விட்டுட்டு அந்த வெந்ததை வந்து வெந்த கறி எடுத்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து குழம்பா பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ நான் மட்டன் எப்போதுமே வந்து வீட்டில் நான் ஃப்ரை பண்ணி பொடி பண்ணுறதுல தான் செய்வேன். அதுதான் நல்ல டேஸ்ட் தரும். ஸோ இன்னொரு நாள் வந்து நான் என்னென்னலாம் எவ்வளோ ரேஷியோவில் போடணுன்ற ரெசிபி போடுறேன். இப்போ வந்து நான் தேவையானதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். சீரகம், சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் கசகசா. நான் வந்து முழு மல்லியும் வரமிளகாவும் போடலை. அதை வந்து நான் பொடியாக தான் போடுவேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் லாஸ்ட்டாக நான் போடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்குவேன். இந்த பவுடர் வந்து மட்டன் கிரேவி, மஷ்ரூம் கிரேவிக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனுக்குமே போடலாம். பட் நான் சிக்கன் வந்து வேறு மாதிரி பண்ணுவேன். மட்டனுக்கு வந்து பர்டிகுலராக கசகசா போடணும் இந்த இதில். ஏன்னா கசகசா தான் வந்து மெயின் வந்து அந்த ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி. ஸோ இதெல்லாம் நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து பொடி ஆறிட்டு இருக்கும்போதே நான் வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து வதக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி 2 விதமான, அதாவது இன்ஸ்டா பாட்டும் எடுத்திருக்கேன், குக்கரும் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ மட்டனையும் செய்யக்கூடிய குக்கர் இல்லாதனால நான் ரெண்டையுமே பிரித்து பாதி பாதியாக வேக விட போகிறேன். இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, அந்த பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் செவந்தோடனே வெங்காயம் போட்டு வதக்க போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் வந்து மட்டன், சிக்கன், அப்புறம் வந்து எம்டி சால்னா இதெல்லாம் நல்லெண்ணெயிலையும், தேங்காய் பால் சாதம் வந்து தேங்காய் எண்ணெயிலையும் செஞ்சேன். நான் வந்து எப்போதுமே நிறைய விதமான எண்ணெய் ட்ரை பண்ணுவேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே வந்து மரச்செக்கு எண்ணெய் கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ நான் கிடைக்கும் போதெல்லாம் அது வாங்கி தான் செய்வேன் நான். நமக்கு அதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் மட்டன் வந்து வேகணும். ஃபஸ்ட்டே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்ஸ்டா பாட்டில் வந்து வேக விட்டுட்டேன் ஒரு பேட்ச்சு. இப்போ நான் எப்படி என்னென்ன போட்டு வேக விட்டேன்றதை இதில் நான் காட்டுறேன். ஸோ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மட்டன் கழுவி வச்சுருந்த மட்டனை வந்து நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். இந்த வெங்காயம் வந்து வதங்குற கேப்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து கறியை வந்து கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். நமக்கு வந்து அந்த டைம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் கூட பண்ணிக்கலாம். இன்னொன்று இங்கே வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். நான் நீட்டாக கட் பண்ணி இருக்கும். ரொம்பலாம் வந்து பிளட்டோடலாம் இருக்காது. ஸோ இப்போ நான் வந்து மட்டன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பொடி பண்ணி வச்சுருந்த பொடியும் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு செக் பண்ணி உப்பும் போட்டுட்டு இதை அப்படியே நம்ம 4 விசிலுக்கு நான் வேக விட்டுருந்தேன். இன்ஸ்டா பாட்டில் வந்து அந்த மட்டன் மீட் ஆப்ஷனில் வச்சு நான் போட்டுட்டேன். ஸோ இது ரெண்டும் ரெடி ஆகும்போது அடுத்து நான் வந்து சிக்கன் கிரேவி இதெல்லாம் நான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் ரொம்ப தண்ணி ஊற்றலை, கொஞ்சம் ஓரளவுக்கு. ஏன்னா குழம்பு பண்ணுறதுனால கொஞ்சம் நமக்கு மட்டன்லேயுமே தண்ணி வரும். ஸோ அந்த மட்டன் லைட்டாக மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி இதை நான் வந்து வேக விட்டுட்டேன். ஸோ மட்டன் நல்லா நமக்கு சாஃப்டாக வரணும்னா அந்த கறி எப்படி இருக்குன்னு சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து முத்தின கறியாக கூட கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நான் 5 விசில் விடுவேன். அன்னைக்கு வாங்கினது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே தெரிஞ்சுது. ஸோ 4 விசில் நான் விட்டுருந்தேன். அதுவே நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. இப்போ நான் வந்து சிக்கன் செய்ய போகிறேன். சிக்கனுக்கு வந்து ஒரு மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம போட வேண்டிய பொடி தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மிக்சியில் எல்லாமே சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம தனித்தனியாக பொடி போடுறதுக்கும் மிக்சியில் அரைச்சி செய்யும்போதும் அதோட டேஸ்ட் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நான் அங்கே அதே மாதிரி கிராம்பு இதெல்லாம் போட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு சிக்கனுக்கு அந்த பெரிய பாத்திரத்தில் வதக்கிட்டு இப்போ நான் இங்கே எண்ணெய் ஊற்றி வெங்காயம்லாம் வதக்க போகிறது வந்து எம்டி சால்னாக்கு. ஏன்னா எம்டி சால்னாக்கு வந்து திரும்பவும் நான் தாளிக்கும் போது வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு தான் தாளிப்பேன். ஸோ இப்போ வந்து வெங்காயம் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் வந்து வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த நான் அரைச்சி வச்சுருக்கேன்னா பேஸ்ட்டு அதை தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பிளெயின் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஓரளவு வதங்கினோன்னே நான் மிக்சியில் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டெல்லாம் இதில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் சிக்கனுக்கு.
இது வந்து நான் ரெசிபி ஃபுல்லாக காட்டலை, எப்படி செய்கிறேன் கடகடன்னு அந்த இவ்வளோ பேருக்குன்றதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். வந்து நான் அந்த மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணுறேன். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பக்கத்துலேயே நின்று நம்ம கிண்டிக்கணும். கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேஸ்ட் போட்டதுக்கப்புறம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எம்டி சால்னாக்கு வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் போட்டு வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் போட்டுட்டு நல்லா மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு, ஏன்னா இது நிறைய சிக்கன் நான் செய்கிறனால அதுலேருந்தும் நிறைய தண்ணி வரும், அதே மாதிரி லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட போகிறேன். இதில் வந்து எம்டி சால்னாக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள் இதெல்லாம் வந்து நான் வந்து ஆட் பண்ணி வதக்கி வச்சுருக்கேன். ஓரளவு நல்லா அந்த மசாலா வாடை போனதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையும் தேங்காயும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இங்கிட்ட வந்து மட்டன் வந்து வெந்துருச்சு. இப்போ அந்த வெந்த மட்டனை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆயில் எதுவும் நான் ஊற்றலை, ஏன்னா அந்த மட்டன்லேயே நிறைய ஆயில் இருக்கும். அந்த மேலாப்பில் வந்து நம்ம அந்த வெந்ததுலேருந்தே எடுத்து அந்த லைட்டாக கிரேவியோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அரைச்சி வச்சுருந்த கொஞ்சம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள், கருவேப்பிலை, பச்சை அந்த வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன்னு அதை ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேட்ச், இது 2வது பேட்ச், இன்னொரு இதில் வேக விட்டுருந்தேன்னு அது. ஸோ இதெல்லாம் போட்டு ரொம்ப கிண்டலை, ஏன்னா நான் வேக வச்சுருந்ததே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருந்துச்சு. ஸோ நல்லா சிம்மில் வச்சுட்டு நான் மற்ற வேலையை வந்து செஞ்சிட்ருந்தேன். இப்போ வந்து சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு, மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, நம்ம வெந்த மட்டன்லேருந்து குழம்பும் நமக்கு மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த அந்த எம்டி சால்னாவை செய்ய போகிறேன். அது எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நான் அரைச்சி வச்சுருந்ததெல்லாம் வந்து ஆக்சுவலாக அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக இருந்தது, அதை பொங்கி வரும்னு சொல்லிட்டு நான் மாற்றிருந்தேன். அது வந்து கொதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் லாஸ்ட்டாக செய்ய போகிறது தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருந்தேன். தேங்காய் எண்ணெயில் வந்து கொஞ்சம் பட்டை கிராம்பெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டே நான் போட்டேன். அது ஃபஸ்ட்டு வதக்கும் போதும் ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும் நமக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு நான் வந்து தேங்காய் பால் சாதம் வந்து இதில் தான் செஞ்சேன், சீரக சம்பாவில். ஸோ காரத்துக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகா மட்டும்தான், ஒரு மைல்டாக தான் இருக்கும். ஸோ அரிசியெல்லாம் போட்டுட்டு தேங்காய் பால், தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு லிட்டு போட்டு 20 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோன்னா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். 20 மினிட்ஸில் 10 மினிட்ஸ் வந்து கீழே உள்ளதை மேலேயும் மேலே உள்ளது கீழேயும் நான் வந்து இது பண்ணேன். ஸோ நான் செஞ்ச ஐட்டம் எல்லாம் இதுதான், தேங்காய் பால் சாதம் நல்லாவே உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் எம்டி சால்னா அன்றைக்கி சாப்பிட்டுட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இது வந்து சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் நான் செஞ்சதுலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததும் மட்டன் ஃப்ரை தான். பார்க்கவும் சரி டேஸ்ட்டும் சரி, பட் எல்லா ஐட்டமுமே நல்லா இருந்துச்சுனாங்க. இது மட்டன் குழம்பு. ஸோ இதெல்லாம் தான் நான் அன்றைக்கி ஆர்டருக்கு செஞ்ச ஐட்டம். இதை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்து ரொம்ப ரசித்து சமைச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் டெலிவரிக்கு.